ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். எத்தனை காலத்துக்கு நாங்கள் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை இப்படியே நாங்கள் போய்கிட்டே இருக்கணுமா? ஏங்க டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா இருந்த காலத்திலே 10 சீட்டு வாங்கினா. ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் எவ்வளவு பெரிய அம்மா, எங்க தலைவரை கூப்பிட்டு 9 சீட்டு கூப்பிட்டு அப்படியே கையை பிடிச்சி மேலே தூக்கி நிப்பாட்டினாங்க. அப்ப இதெல்லாம் வந்து தளபதி ஸ்டாலினுக்கு தெரியாதா, புரியாதா, அறியாதா? ஏன் நாங்க வந்து மற்றவன்ட்ட போய் விஜய் கொடுக்கணும், ஏடிபி கொடுக்கணும், நாங்க எங்க எதிர்பார்க்கணும்? இந்த கூட்டணி உருவாக்கணும் நாங்க. இன்னைக்கு வெற்றி பெற்றுக்கான நாங்க தான் காரணம். அதை சொல்றேன், அதை நான் தைரியமா பேசுவேன். விடுதலை சிறுத்தை இல்லாமல் தமிழகத்தில் யாரும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. வருகின்ற தேர்தலில் நல்ல சீட்டு கொடுப்பாங்க. சீட்டு கொடுத்த பிறகு எங்களுக்கு அமைச்சர் பதவி எங்களுடைய கொடுக்காட்டி கொடுப்பார்கள். ஏன் கொடுக்காம இருப்பீங்களா? கொடுக்காட்டி இருப்பீங்களா? அந்த மேட்டருக்கே நீங்க போகவே தேவையில்லை. ஒரு அறிக்கை விடுறீங்க, உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம், விஜயோட புத்தகங்களில் பங்கேற்கிறேன். ஏன் புத்தக வெளியில் பங்கேற்க கூடாது? அவர் நான் சவுத் ஏன் பங்கேற்கணும்? அவர் ஏற்படுத்துன்றாங்க. அவர் பாகிஸ்தானியா? குழப்பத்தை ஏற்படுத்துன்றாங்க. அவர் பாகிஸ்தானியா? உங்கள்கிட்ட கேட்குறேன். இன்னொரு பதிப்பகம் வந்து இன்னொரு விழா நடத்துது, அதுல வந்து ஸ்டாலின் பங்கேற்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் வந்து புத்தகத்தை பெற்றிருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வாங்கிட்டு கூட்டணி மாறிடுச்சுன்னா அப்படியே. இங்க பாருங்க, எங்களுக்கு வந்து எந்த பயமும் இல்லையா? எடப்பாடிட்டையும் விஜய்கிட்டையும் திருமாவளவன் பேசிட்டு இருக்காரு, பேரம் பேசிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒரு இல்லை. ஒருவேளை வந்து திமுக உடல இருந்து விசிக வெளியேறனால வந்து விசிகாவை திமுக உடைச்சிரும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வேளை உடைக்கிறாங்க, எவனோ ஒருத்தன் நாய்க்கு ரைட்டா, அது உடைச்சாலும் அவன் மட்டும்தான் உடைஞ்சு போவானே தவிர ஒரு ரூபாயே போக மாட்டேன். நான் சும்மா அதெல்லாம் இல்லை. விடுதலை இளைஞரணி சேலஞ்சு விடுது. அது எவன் செய்யறானா அவனை முடிஞ்சா செய்ய சொல்லுங்க. ரைட்டா? தைரியம் இருந்தா, தில்லு இருந்தா. இன்னொரு விஷயம் நான் சொல்ல கேட்டுக்குங்க, இன்னமும் எதுக்கு சொல்ல பிரதர், தலைமை நடமாட முடியாது பிரதர். நடமாடல உயிர் முக்கியமா இல்லையா? பொன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது விசிக மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்க கட்சியில துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் வந்ததுல இருந்து தொடர்ச்சியான சர்ச்சைகள் சிக்கிட்டே இருக்கு. இப்போ நேத்துல இருந்து அமலாக்கத்துறை ரெய்டு அவர் வீட்டில், எங்க கட்சியும் சிக்கிட்டு இருக்கு, அவரும் சிக்கிட்டு இருக்காரு. எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியான உங்க சேனல்லையும் ஓவரா போயிட்டு இருக்கு. அதே நம்ம பேசிட்டு இருக்கு. இப்போ உங்க சேனல்ல வந்து நீங்க வந்து ஒரு நெறியாளுமை பண்ணுகிறீர்கள். உங்களை நிறைய பேட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை கூட்டியாந்து சம்மந்தமே இல்லாமல் பேசும்போது ஒரு நெறியாளன்ற ஒரு அறத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கான இதை கேட்கணும். இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னா சங்கத்தமிழுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் அந்த கருத்து கரெக்டாக தப்பான்னு கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த இடத்துல உங்கள் தொலைக்காட்சியை உங்கள் சேனல் வந்து தவறியதாகத்தான் நான் எண்ணுகிறேன். அதை வந்து என்னுடைய வருத்தத்தை கருத்துக்களை நானும் கேட்டிருந்தேன். ஒரு அரசியல் பார்வையாளராக யார் வேணாலும் பேசலான்ற உரிமை, அது நல்லா பேசலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் எடுக்கிற அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் ஒரு காலத்தில் இருந்தார், அங்கே ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறார். நல்லா கேளுங்க, நான் வந்து ஒரு கருத்து சொல்கிறேன்னா நான் யாரும் நீ தெரியாமல் வந்து குறிப்பிட்ட நபர்னு யாரை சொல்கிறேன், குறிப்பிட்ட தெரியாது பாருங்க யாருன்னு. எங்கள் அண்ணன் அவர் வந்து திருச்சி சிவா அண்ணன் வந்து அவ்வளோ பெரிய பேச்சாளர், அவ்வளோ பெரிய எழுத்தாளர், ஒரு அறிஞருங்க. இன்னைக்கு வெளிநாடுலாம் போய் திராவிட கோட்பாடுகளை பரப்பி கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் போய் நீ கேட்டீங்கனாலே அவர் சிறந்த பேச்சாளர். அவருக்கு ஒரு பையன் இருக்கிறாப்புல, நல்ல பையன் தான், அவனும் அவர் தவறாக சொல்ல. ஆனால் என்னுடைய நண்பர் தான், அன்பு நண்பர் தான், அவனும் குற்றம் சொல்ல. ஆனால் அவர் வாழ்க்கையை பாருங்க, அவர் வரலாறை பாருங்க. தந்தையவே எதுக்குறாரு, ஏத்துக்கிட்டு அதை கூட ஒன்றும் சொல்ல. ஒரு கட்சியில நம்பி இருக்கிறாரு, அப்பா அந்த கட்சியில இருக்கிறாரு. அந்த கட்சியில் நீ முரண்பட்ட, ஏதோ ஒரு கருத்து ரீதியாக முரண்பட்டையா இல்லை வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணி முரண்பட்டையான்றது அது மக்களுக்கு தெரியும். அங்கேருந்து எங்கே போகிற, பிஜேபிக்கு போகிற, பிஜேபியில் போய் அங்கே உருப்படியாக இருக்கணும், அங்கே ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கிற, அங்கே கட்சிக்குள்ள குழப்பத்தை விளைவிக்கிற, அந்த கட்சியிலேருந்து உனக்கு தூக்கி வெளியில் போடுறாங்க. அங்கேருந்து வெளியில் போட்டதும் வர்ற அடுத்த கருத்துக்கு அங்கேருந்து வெளியே போட்டதுமே நீ இப்போ வந்து எங்கே இருக்கிறன்னு உனக்கே தெரியல. அப்போ நீ ஒரு இடத்துக்கு போகிறேன்னா உனக்கு ஒரு டைட்டில் என்ன, நீ ஒரு பத்திரிகையாளரா இல்லை என்ன ஏது ஒன்றும் இல்லை. அதுக்காக சும்மா வந்து அது திமுக, ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக சொல்லி செய்து அப்படிலாம் நாங்கள் நம்பலை. அப்படிலாம் வந்து திமுக எங்களை நான் கூட்டில் இருக்கும்போது அப்படிலாம் சொல்லாது. இவரை வந்து இயக்குவது திருப்பி பிஜேபிக்கு போகிறதுக்கு இல்லை ஆர்எஸ்எஸ் போகிறதுக்கு இந்த வேலையை செய்கிறார். நான் ஏன் அதை சொல்கிறேன்னு கேள்வி கேட்கல, நானாக தான் கேட்டேன். ஏன்னா உங்கள் சேனல் மேலே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. ஒரு நல்ல சேனல், ஒரு பொதுவான கருத்தை பேசும். அதுக்காக ஒரு விடுதலை சிறுத்தைக்கு ஆதரவாகவோ இல்லை வந்து பிஜேபிக்கு ஆதரவாகவோ இல்லாமல் நடுநிலையாக இருந்து கருத்துக்களை சொல்கிறீர்கள் என்று பரவலான ஒரு செய்தி இருக்குது.
அதை நம்ம மறுக்க முடியாது. நாங்கள் வந்து உங்களுக்கு பேட்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம், சரிங்களா? அது குறிப்பாக உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, ஆனால் அதை நீங்களே எடுத்திருக்கிறீர்கள் என்பது எண்ணும் பொழுது வருத்தத்தை அளிக்கிறது. விசிகாவும் கூட்டணிகள்லாம் மாறி இருக்கு, நம்ம அதெல்லாம் ஒரு அளவுகளை வைக்க முடியுமா? அவர் கட்சி மாறி இருக்காரு, எங்க போயிருக்காரு, அங்க இல்லை, போயிருக்காரு, தரம் தாழ்ந்து பேசுகிறாருல்ல, நம்ம அதைத்தானே சொல்கிறோம். ஜனநாயகத்தில் வந்து இப்போ சங்கத்தமிழ் தவறு செய்தானா நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, அது தப்பு இல்லை. ஒரு அளவுக்கு மீறியான சொல்லாடல்களை பயன்படுத்துவது இது பிஜேபி மாதிரி நினச்சிக்கிறதா பொதுமக்களுடைய தரத்தை? பிஜேபியில் நீ எவனமா லேடிஸ் நீ பேசலாம், கொச்சையாக பேசலாம், அது பேசலாம், இது பேசலாம். ஆனால் பொதுத்தரத்தில் பேசும்பொழுது சங்கத்தமிழாக இருந்தாலும் கூட ஒரு நியாயமான கருத்தை தான் பேசணுன்றது மக்களுடைய விருப்பம். சரி, அரசியல் ரீதியாக வரலாம். அவர் சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் வருவீங்க? ஆதவர்ஜுனா தான் அந்த கட்சியை கெடுக்கிறாரு, நிச்சயமாக வழி நடத்துறது நிச்சயமாக இல்லை. உனக்கு ஆதவர்ஜுன் உனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, கரெக்டா? ஆதவர்ஜு என்பவர் எங்க கட்சியில ஒரு 10 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள். எப்ப வந்தாரு, எப்படி துணை பொதுச் செயலாளர் ஆனாரு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. 10 துணை பொதுச் செயலாளர் இருக்கார்கள். எப்படி வந்தாலும் நாங்க வந்து சில திறமையாளர்கள் வரும்பொழுது நாங்கள் எடுத்துமே கொடுத்துருக்க பழைய வரலாறு இருக்கு. ஆனூர் ஷானவாஸ் பொறுங்க, ஆனூர் ஷானவாஸ் வந்தமே கொடுத்தோம் துணை பொதுச் செயலாளர். இன்னும் சொல்லட்டுமா, நீ தமிழன் டிவி நடக்குது பாருங்க, தமிழன் டிவி யாரு, கலைக்கூத்து உதயம் பேர் இப்போ கூட சொல்றேன் பாருங்க, அவருக்கு வந்தமே பொதுச் செயலாளர் கொடுத்தோம். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. ஏன் நாங்க கொடுக்குறோம்னா அவங்க ஒரு ஜனநாயக ரீதியாக, நான் இருக்கிறேங்க, நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேங்க. என்ன இளைஞரணி செயலாளர் இருக்கீங்க, நேத்து வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் கொடுக்குறாரு, அது பிரச்சனை இல்லை. ஏன் உயரம் எனக்கு தெரியும், அவர் உயரம் அவருக்கு தெரியும். 2 பேரையும் மதிப்பீடு செய்யக்கூடிய அந்த பொறுப்பு தலைவருக்கு இருக்கு, அவருக்கு தெரியுது. சங்கத்தமிழ் இளைஞரணி செயலாக இருந்தால் சிறப்பாக இருக்கு. அதுக்கு பணம் தான் காரணமான்னு எப்படி? அப்படிலாம் பார்த்தா எத்தனையோ பொறுப்பு என்னென்னமோ கிடைத்திருக்கு. ஆனூர் ஷானவாஸுக்கு நான் கொடுத்த வந்து துணை பொதுச் செயலாளர், SS பாலாஜிக்கு வந்ததுமே என்ன கொடுத்தோம், கொள்கை பரப்பு துணை செயலாளர் கொடுத்தோம். அப்போ இப்படிலாம் நாங்கள் பொறுப்பு கொடுத்தோம்னா எதை வச்சு கொடுத்தோம்? அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. எங்கள் ஒரு கட்சின்னு வரும் பொழுது பலதரப்பட்ட திறமை உள்ளவர்கள் எங்களுக்கு வேண்டும். இப்போ நான் 10 பேர் சொன்னேன் பாருங்க, என் கட்சி உருவாகும் பொழுது இருந்தவர் தான் ஆற்றல் அரசு, எங்கள் அண்ணன். இந்த விடுதலை சிறுத்தைன்ற கட்சி உருவான அன்னைக்கு இருந்த ஆளுங்க, அவர் வந்து இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர். அப்போ நீ சொல்லக்கூடாது அப்போ இருந்தவர் இப்போ வரைக்கும் துணை பொதுச் செயலாளர் சொல்லக்கூடாது, அவர் இருக்கிறாரு. அப்போ ஒரு பெண்மகள் எழில் கரவை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க இருக்கிறாங்க. கௌதம சன்னா இருக்கிறாப்புல. ரஜினிகாந்த் நேற்று வந்தவருங்க, நீ என்னங்க பேசுறீங்க? ஆதவர்ஜுனுக்கு வரதுக்கு முன்னாடி வந்தார், வந்தமே எப்படி கொடுத்தோம்? அதுக்கு காரணம் என்னவென்றால் அவர் ஒரு கட்சி நடத்தியவர், சில ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் கட்சியில் இருந்தவர், ஒரு ஒன்றிய செயலராக. அப்போ எங்கள் தலைவர் வந்து பல காரணங்களால் கொடுத்தாலும் கூட முக்கியமான பண்பு ஜனநாயக பண்பு, சமூக நீதி பண்பு, அது அந்த தம்பிக்கு இருக்கு, அதனால கொடுத்தோம். அவர் வரும் பொழுது அவர் எதிர்த்தவர் இந்த சங்கத்தமிழ். நல்லா கேட்டுக்கிறீங்க, நான் சும்மா அதை கேளுங்க. நான் ஏன் எதிர்த்தேன் என்றால், நீ இப்போ கேட்குறீங்களே கேள்வி, அதே கேள்விக்காக எதிர்த்தேன். ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் பார்க்கப்படும் பொழுது எங்கள் தலைவர் வந்து எடுத்த முடிவு சரியான முடிவு தான் என்று நாங்கள் உணர முடிகிறது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை, அது நீங்களா வந்து ஒரு பிரச்சனை. ஏங்க ஒரு குழந்தை இருக்குங்க, சின்ன குழந்தையா இருக்கு, ஜட்டி மாட்டி விட்டுருவீங்க. அதே குழந்தை வந்து வளர்ந்துகிறது ஒரு பெரிய பையனாக இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வந்து பேண்ட் சட்டை இல்லை டீ எல்லாம் வாங்கி கொடுக்கும். அதே பெரிய டிஷர்ட் பரிணாம வளர்ச்சி இருக்குல்ல. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து வருகிறது. ஒரு காலத்தில் வந்து 2 சீட்டு வெற்றி பெற்றார்கள், அதுக்கடுத்து 4 சீட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அடுத்து என்ன, அடுத்த நகர்வு, அடுத்த என்ன பாய்ச்சல். சரி, அந்த நகர்வுக்கு பொருளாதார ரீதியாக அவர் உதவுறாரு. திருச்சி மாநாட்டுக்கு வந்து அவர் தான் செலவு பண்ணாரு, திரும்ப தேர்தல் செலவு அவர் தான் பார்த்துக்கிட்டாருன்றாங்க. அதனால தான் வந்து திரும்ப கூட வச்சுக்கிறாங்க. உண்மையா? இதெல்லாம் கடுமையான தவறான கருத்துக்களை பரப்புகிற யார், அந்த தம்பியா இல்லை எந்த தம்பி தெரியல, எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன். அந்த மாநாடு நடத்தியவுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்குது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் பணம் கொடுத்துருக்கிறேன், இந்த சங்கத்தமிழும் பணம் கொடுத்துருக்கிறேன். இந்த பணங்களை வச்சு தான் நடத்தப்பட்டு. ஆதவர்ஜுன் ஒன்றும் கொடுக்கல. அவருக்கு இதுக்கு இப்போ எப்படி நான் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்ல, அதே அளவு தான் அவர் கொடுப்பாரு, தவிர அதிகமாக அவர் தான் கொடுத்தாரு. அப்படிலாம் நாங்கள் அவர்கிட்ட போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை எங்கள் கட்சி இல்லை. அதை நான் பதிவு செய்கிறேன். அவரை வந்து இன்னைக்கு நாங்கள் வைச்சிருக்கிறோம்னா அவர் வந்து மார்ட்டினுடைய மருமகன் என்பதற்காக வைக்கவில்லை. ஒரு ஏழை தாயின் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே வறுமையில் பிறந்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஒழுக்கமாக வாழ்கிறார் என்று எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுறது இல்லைன்னு. அப்போ அப்படிப்பட்ட இளைஞர்களை எல்லாம், நான் என்னோட வயசு சின்ன ஆளுதான், நான் இளைஞரணி செயலாளராக இருந்தாலும் கூட அவர் துணை பொதுச் செயலர் கொடுத்துருக்கிறோம்னா இப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம், ஜனநாயக சக்தியெல்லாம், தலித்து அல்லாதவர்கள்லாம் அழைத்து வந்து கட்சியை அடுத்த பாய்ச்சலுக்கு கொண்டு போகிறோங்க. அது புரியாது. யாருக்கு சங்கடம்? இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு. விசிகா துணை பொதுச் செயலர் ஆதவர்ஜுன் வீட்டில் ரைடு. இடி ரைடுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த சம்மந்தம்? எப்படி அடையாளப்படுத்துறாங்க? விசிகா துணை பொதுச் செயலர் அடையாளப்படுத்துறாங்க. அது வந்து பண்றத பத்தி எங்களுக்கு ஒன்றும் தவறு இல்லைங்க. அது வந்து அவங்க வந்து ஜனநாயக ரீதியாக அவங்க வந்து என்னென்ன டைட்டில போடலாம். ஆனால் இது வந்து யாருக்கு வந்தது? மார்ட்டினுக்கு விடப்பட்டது தான். அது லாட்ரி சீட்டுக்காக விடப்பட்டது தான். இவர் எங்கள் கட்சிக்கு வரும்பொழுது எல்லா பொறுப்புகளையும் துறந்து
எல்லாத்தையும் அவங்க மனைவி பேர்லையும் அவங்க மாமனார் பேர்லையும் கொடுத்துட்டு ஒரு சாதாரண ஒரு தொண்டனா தான் வர்றாரு. அப்ப ஒண்ணுமே இல்லையா அவர்ட்ட? ஒண்ணுமே இல்ல. அப்படிதான் அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார். அவர் ஆனா அதெல்லாம் நம்ப சொல்லுகிறார். முடியுமா? வெளில இல்ல இருந்து அவர் பாக்குறப்போ. சொல்லுவதை நம்பித்தான் ஆகணும். இப்ப நீ ஒரு கருத்து சொல்றீங்கன்னா அதை நம்பித்தான் ஆகணும். அதுக்கடுத்து பார்ப்போம் அதுல எவ்வளவு உண்மை இருக்கு, எவ்வளவு எதுக்காக பொய் இருக்கு. வந்தாருன்னா லாட்டரியை தமிழ்நாட்டுல மீண்டும் கொண்டு வரதுக்கு தான் அவர் வந்தாரு. அதான் அவரோட செயல் திட்டம். திமுக வந்து முயற்சி பண்ணி பார்த்தாரு. திமுக 500 கோடி ரூபாய் தேர்தல் நிதி கொடுத்தாங்க, வேலைக்கு ஆகல. கடைசியில வந்து திமுக கூட்டுல இருந்து திரும்ப நகர்த்தி கொண்டு வந்தா தான் தமிழ்நாட்டுல லாட்டரி கொண்டு வர முடியுன்ற முடிவுக்கு ஆதரவு வந்துட்டாரு. அதுக்காக திரும்ப வந்து திமுக வந்து நகர்த்துறாரு. ஒண்ணு விஜயா எடப்பாடியான்றது அடுத்த சாய்ஸ். அதாவது யாரு எங்க நகர்த்துறாங்க, யாரு எந்த நோக்கத்துக்கு வந்தாங்க அப்படின்றது எங்களுக்கு தேவையில்ல. இல்ல யோசிச்சு பாருங்க. 500 கோடி ரூபாய் தெளிவாக இருக்கிறோம். 500 கோடி ரூபாய் தேர்தல் நிதி திமுகக்கு எதுக்காக லாட்டரி மாட்டி? அங்க போய் கேட்கணும். நாங்கள் அவங்க மாமனார் தானே, நீங்க கேளுங்க. நான் கேட்கறேங்க, நான் தான் கேட்கறேங்க. நீங்க என்ன நீ அதை விடுங்க, அதுக்கு வர்றேன். நீங்க முதல்ல வச்ச குற்றச்சாட்டுக்கு நான் பயிர் சொல்ல முடியல. அதுக்குள்ள நீங்க போய்க்கிறீங்கன்னா எங்களை வந்து நகர்த்துறதுக்கு, எங்களை மாத்துறதுக்கு இன்னும் எவனும் பிறக்கல. புரியுதா? புரட்சி அம்பேத்கர் சொன்ன ஒரு வாசகத்தை இப்போ சொல்ல விரும்புகிறேன். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண்ணில் நான் அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவெளி போக்கே தீர்மானிக்கிற கடும் பாறை அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அவரை வந்து எங்கள் தலைவரை வந்து இது புரட்சி அம்பேத்கர் சொன்னது. அதோட வாழ்வுற எங்கள் தலைவரை வந்து எவனை ஏமாத்திட முடியாது, எவனை திசை மாற்றி கொண்டு போயிட முடியாது. அவர் முடிவு செய்வார். யார்? மக்கள் நலனுக்காக. அந்த முடிவு பல பேர்ட்ட கருத்து கேட்பார். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. முடிவு வந்து மக்களுக்காக எடுப்பார். ஆனால் அவரே நீங்கள் நினைக்கிற மாதிரி பேர் சொல்லல, என் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் அன்பு தம்பி அது மேலே கனவு கண்டுக்கிட்டு நீங்கள் வராது, அது நடக்காது. ஆதவர்ஜுன்டே சொல்றீங்க. நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். அதான் ஆதவர்ஜுன்டே சொல்றீங்க. தம்பி லாட்டரியை கொண்டு வரணும்னு கனவு காணாத. லாட்டரி மட்டுமில்ல, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அடிமட்ட தொண்டை தாங்க மக்கள் தாங்க பாதிக்கிறாங்க. சாராயத்தால பாதிக்கிறது யாரு? இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் யாரு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் யாரு? கரெக்ட். திருமாவளவனுக்கு திடீர் ஞானோதயம் வருது. கட்சி உருவானதிலிருந்து நாங்கள் கள்ளச்சாராயம் டாஸ்மார்க்கை எதிர்த்து போராடி இருக்கிறோம். 2018 என்று எண்ணுகிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் 18 முன்னாடியே நாங்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று திருச்சியில் நாங்கள் மாநாடு நடத்தினோம். அதுல இருந்து 5 வருஷம் என்ன பண்ணீங்க? 2018 பண்ணேன்றீங்க. 5 வருஷம் அதுக்கு அப்புறம் என்ன? நாங்க எங்க அமைதியா இல்லையே, தொடர்ந்து போராடி கொண்டு தானே இருக்கிறோம். எங்க கட்சிக்குள்ளேயே இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையில இருந்து கொள்கை தெரியுமா? உங்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன். அறநெறி போற்று, ஆதிக்கம் தவிர், இனநலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று, சாராயத்தை ஒழிப்போம், நல்ல ஜனநாயகத்தை படைப்போம், மனித வளத்தை காப்போம். இதெல்லாம் வந்து எங்களுடைய கோட்பாடுங்க. எங்கள் கட்சியுடைய இளைஞரணியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் யாரும் மது அருந்த மாட்டார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு ரூபாய் குடிக்க மாட்டேன். விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணியில மது குடித்தேன் என்று சொன்னீங்கன்னா அது வந்து திட்டமிட்டு அந்த சூர்யா மாதிரி, அதாவது அறவேக்காடுகள் செஞ்ச வேலைகள். மனசாட்சியோட சொல்லணும். அந்த நடந்த எல்லாமே திட்டமிட்ட சதி. ஒருத்தர் கூட கட்சிக்காரங்க கட்சி தொண்டர்கள் யாருமே குடிக்கலங்க. அந்த மாநாட்டிற்கு வந்து யாருமே குடிக்கவில்லை. நான் அடித்து சொல்ல முடியும். குடித்து வந்தவர்கள் யாரு வந்து சதி செய்து உள்ள இறக்கி விட்டாங்க. உடனே நீங்க திமுக மாநாட்டை கெடுக்கிறதுக்காகவே அரசு பாரதி டிகேசி. அது வந்து எப்படின்னா அது ஒரு யதார்த்தமான கருத்து. அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாதீங்க. எங்க மாநாடு வந்து ஒரு பெரிய எழுச்சியை பெற்றது. அந்த நேரத்தில் வந்து அது வந்து நல்ல எண்ணத்தில் பண்ணாங்களா இல்லை சதி செஞ்சு பண்ணாங்க தெரியல. யாரு பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சின்ன குழந்தை நீங்க பாவம். இப்போதான் எல்கேஜி படிக்கிறீங்க, இப்போ தமிழ் கற்றுக்கொண்டிருக்கீங்க. இங்கே பாருங்க பிரதர், நான் இங்கே வரேன். இந்த பாயிண்ட் இன்னும் நான் தெளிவுபடுத்தலை உங்களுக்கு. நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போய்க்கிறீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டும். அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையும் லாட்டரி சீட்டு வரக்கூடாது. அதுக்கு ஒரு வந்தால் நிச்சயமாக தடுப்போம். நடத்துகிறோம். வரவேற்கிறேன் உங்க கருத்தை. எங்க கருத்து, உங்க கருத்தை வரவேற்க. ஏன் எங்க தலைமையில நடத்துவோம்? எங்க தலைவர் தலைமை நடத்துவோம். எப்ப பண்ண துணை பொதுச் செயலாளருக்காக நடத்திருக்கிறாங்க. இதா எங்கள் தலைவர் தலைமையிலேயே நீங்கள் விரும்புகின்ற அந்த லாட்டரி சீட்டு ஒருவேளை தமிழகத்திற்கு வந்தால் நாங்கள் போராடுவோம். ரைட்டா? அதுக்காக நாங்கள் மதுவிலக்கு இந்தியா மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருந்தனால தமிழ்நாட்டிலையும் ஒழிக்கணும், இந்தியாவிலையும் ஒரு சட்டம் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், பொறுமையாக இருக்கும், ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை. தமிழ்நாட்டில் எப்பயுமே லாட்டரி சீட்டு வரக்கூடாது, அது சிறப்பு. அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் லாட்டரி சீட்டை ஒழிக்க வேண்டும். வேற என்ன வேணும்? சரி, விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி இப்போ சொல்லுது. நல்ல விஷயம். இப்போ ஆதவர்ஜுன் உள்ள வந்தவன தான் மதுவிலக்கு மாநாடு வந்து பிரச்சனை ஆகுது. அடுத்து வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றாரு. நாளே படத்தில் நடிச்ச நீ துணை அமைச்சர் ஆகிறப்போ எங்க தேவர் ஆகக்கூடாதுன்றாரு. திமுக சிண்டி பாக்குறாரு. ஆராசா சொல்றாரு இப்படிப்பட்ட பேச்சு கூட்டணியை செதுக்கின்றாரு, நடவடிக்கை எடுக்க சொல்றாரு. அப்படியும் திரும்ப நடவடிக்கை எடுக்க மாற்றாரு. அப்ப என்னதான் நடக்குது? ஆதவர்ஜுனுக்கும் திரும்ப என்னதான் இது இருக்கு, கூட்டணி இருக்கு, பணத்துக்காக தான் திரும்ப வந்து அடிபடிஞ்சிட்டாரா அப்படின்னு கேட்கிறாங்க. எங்கள் தலைவரை பணத்தை கொடுத்து விலை பேசுவதற்கு
இந்த பூமியில் இதுவரை யாரும் பிறக்கவில்லை, இனி பிறப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. சரி, திமுக கேக்குது நம்ம கூட்டணியில கலங்க ஏற்படுத்துறாரு. பொறுங்க. நான்லாம் வந்து இப்போதாங்க இங்கே வந்து கிடக்கிறேன். நான்லாம் 2000 பெரிய கான்ட்ராக்டர் எங்கே துபாயில் மசூன் பில்டிங் கான்ட்ராக்ட் போட்டு 2000 பேர் வேலை பார்த்தாங்க. துபாய் ஷார்ஜாவில் இருக்க பெரிய பெரிய ப்ராஜெக்டில் ஏன் ப்ராஜெக்ட் 2005 சொந்தமாக ரேஞ்ச் ரோவர் வாங்கினவன், சாதாரண ஒரு டெய்லர் மையன். ரைட்டா? ரேஞ்ச் ரோவர் வண்டி பார்த்துருக்கீங்களா? 2005 2010 பரோடா வாங்கின ஆள், சொந்த காசில், கம்பெனி காசில் வாங்கலை. அங்கே எனக்கு பாராட்டு விழா வச்சாங்க. சொந்த காசில் இந்த வண்டி வந்து வாங்கியிருக்கேன். முதல் இந்தியன்னு 2005 பிரதர். எங்கள் தலைவர் என்கிட்ட இது வரைக்கும் 5 காசு கேட்டதில்லை. கேட்குறாருன்னா என்கிட்ட எவ்வளோமானு கேட்டிருக்கலாம் அந்த காலகட்டத்தில். கொடுக்க தயாராக ரைட்டா? என் தலைவனுக்காக நான் உயிரே கொடுக்குறேன்னா காசு என்ன பெரிய என்ன? ஒரு ஆள் சாம்பிள். என்ன மாதிரி பல பேர் இருக்கான, பேர் சொல்ல விரும்பலை, பல கோடீஸ்வரர் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறதுலே பெரிய கோடீஸ்வரர் ஆதவர்ஜன் தானோ. பிரதர் நான் சொல்ற மேட்டருக்கு வாங்க பிரதர். நீங்க உடனே அவரே அந்த தம்பியே வம்புக்கு இழுக்காதீங்க, புரியுதா? நாங்க வந்து கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பு, சரிங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்கு தொடர்ந்து போராடுறான். எங்களை வந்து எல்லா கட்சியும் வால் போஸ்ட் ஓட்டுறது, கொடி கட்டுறது, இதுக்கு பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க எங்கள் மக்களையே. எங்கள் தலைவருடைய வரவுக்கு பிறகுதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வருது. அப்போ இந்த தம்பி, நீ கேட்ட கேள்விக்கு வர இந்த தம்பி எங்கள் கட்சிக்குள்ளே வர்றாரு. வரும்போது ஸ்ட்ராங்காக ஒரு கருத்தை வலியுறுத்துறாரு. எங்கள் தலைவருடைய கருத்து தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம். ஆனால் அந்த கருத்து நான் உடன்படலை. சொல்றாரு பாருங்க, நாளே படத்தில் நடிச்ச நீ துணை அமைச்சர் ஆகிறப்ப எங்க தலைவர் மீண்டும் சொல்லுகிறேன் அன்பு தம்பி கூட உங்களுக்கு சொல்லலாம், வயசு குறைந்தவர், ஒன்றும் தப்பு இல்லை. என்னன்னா அவர் வந்து நானே ஃபோனில் கேட்டேன், நான் நேரடியாக பேசினேன். என்ன பிரதர் இது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் வளர்க்குறீங்க? அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தார், ஒரு சினிமாவில் நடித்து முடிச்சுட்டு அரசியலில் கொஞ்ச நாள் இளைஞருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு விஷயமாக தமிழகத்தில் அரசியல் அப்படி தான் இருக்குது. தமிழகம் மட்டுமல்லாமல் சில இடங்களில் வந்து அது குடும்ப அரசியல் நடக்குது. அதை நம்ம கூட்டில் இருந்து நம்ம பேசுறது நியாயம் இல்லை பிரதர். அது ஏன் பேசி கேட்கும்போது அவர் என்று சொன்னது, நான் இவங்களை மையமாக வைத்து நான் பேசலை, நான் பேசினது வந்து தெலுங்குல ஒருத்தர் இருக்கிறார், பவன் கல்யாண். அவரை நான் சொன்ன பிரதர், நான் சொல்கிறேன் பிரதர், அதுக்கு மேலே உண்மையா பொய்யான்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். நான் உண்மையை பேசக்கூடிய ஆள், நான் புத்தனுடைய கோட்பாடுகள் உள்வாங்கின ஆள். அது தம்பி சொன்னது அதுதான். ஆனால் அந்த நேரத்தில் அது தேவையில்லாத ஒரு பேச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க கட்சின்றது வந்து அறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டாலும் கோட்பாடு தந்தை பெரியாருடைய கோட்பாடு, அயோத்திதாச பண்டிதருடைய கோட்பாடு. ஒன்றில் இருந்தால் இன்னொன்று இருந்தால் மற்றொன்று, அப்படியே மருவி வந்து கலைஞர் கருணாநிதியோட கைக்கு வருது. அவருடைய ஆளுமையில் அதுக்கடுத்து தளபதி ஸ்டாலினை உருவாக்குறாரு. அதுக்கடுத்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. இப்போ மக்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அவங்க தூக்கிடுவாங்களே. மக்களை விட பெரிய சக்தி இருக்கா? அப்போ மக்கள் ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு நிறையா பிள்ளை பார்ப்போம். நான் இதுக்காக முட்டு கொடுத்துலாம் பேசலை. தப்பு செய்தால் மூளை கேட்குறது, விடுதலை செய்த இளைஞரணி தான். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைய வந்து தருதலை பிள்ளைகளாக தெரியுது. அப்பா நல்லவனாக இருப்பேன், தண்ணி அடிச்சு தெரியும், ஒரு கவோதி பையலாக இருப்பேன். ஆனால் இன்னைக்கு கூட தந்தையை மதிக்கக்கூடிய ஒரு பையனாக இன்னைக்கு அவர் வளர்ந்து நீ ஒரு பொசிஷன் வந்து, நான் பையன் கூட சொல்லக்கூடாது, நீ ஒரு பொசிஷன் வந்து ஒரு அமைச்சர் ஆகிட்டார். அவர் மேலே ஏதாவது குற்றம் இருந்தோ, ரைட்டா, ஏதாவது தவறு இருந்தோ, பொருங்க பிரதர், கேட்டல கேள்வி விளக்கம் கொடுக்கணும். ஊழலா இருந்தோ நம்ம கேட்கலாம் பிரதர். இது சும்மா நம்ம மேலோட்டமா கேட்கறது தப்பு பிரதர். இது கட்சியில தேவையில்லாத பிரச்சனை வளர்க்குற. ரெண்டா நம்ம கூட்டணியில் இருக்கும்போது நம்ம எங்கனையும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு நம்ம எதுவும் கூட்டணி முடிவு பண்ணியிருந்தோமா? இல்லை, நம்ம வெறும் தொகுதி பங்கிட்டு இருந்தோம். வேணா 2026 நம்ம போடுவோம், அதில் மாற்றுக்கிறது நம்ம கேட்போம். திமுக விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி வலியுறுத்துகிறது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். எத்தனை காலத்துக்கு நாங்கள் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கணுமா? ஏங்க டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா இருந்த காலத்திலே 10 சீட்டு வாங்கினோம். ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ பெரிய அம்மா, எங்கள் தலைவரை கூப்பிட்டு 9 சீட்டு கூப்பிட்டு அப்படியே கையை பிடிச்சி மேலே தூக்கி நிப்பாட்டினாங்க. கட்சியில் ஒரு சின்ன முரண், வெளியில் வந்துட்டான், கூட்டணியில் இருந்தீங்க. அம்மா என்ன சொல்லிச்சு? நான் இருக்கேன், நான் இல்லையா? அன்பு தம்பி, அரசியல் அவசரம் கூடாது, எங்கே இருந்தாலும் நீ வெற்றி பெற வேண்டும் சொன்னாங்களே, சொல்லலையா? அவங்க கட்சியில் ஒருத்தர் வெளியே போகும்போது உதிர்ந்த மயிருக்கு சமம் சொன்னாங்க. யார்? எஸ்எஸ்டி சொன்னாங்க, எஸ்எஸ்டி சோமசுந்தரத்தை. அவ்வளவு ஸ்ட்ராங்கான அம்மா. மோடியை பார்த்து கேட்டுச்சு, மோடியா அந்த லேடியான்னு கேட்டுச்சு. ஆனால் எங்கள் தலைவருடைய அன்பு, எங்கள் தலைவருடைய பண்பு, கருத்தாளத்தை வைத்து அன்பு தம்பின்னு சொன்னாங்க. அதைத்தான் கலைஞர் சொன்னாரா இல்லையா? மேஜர் ஜெனரல் பட்டம் கொடுத்தாருல. அப்போ இதெல்லாம் வந்து தளபதி ஸ்டாலினுக்கு தெரியாதா, புரியாதா, அறியாதா? ஏன் நாங்கள் வந்து மற்றவன்ட்ட போய் விஜய் கொடுக்கணும், ஏடிபி கொடுக்கணும், நாங்கள் எங்கே எதிர்பார்க்கணும்? இந்த கூட்டணி உருவாக்கணும் நாங்கள். இன்னைக்கு வெற்றி பெற்றுக்கான நாங்க தான் காரணம். அதை சொல்றேன், அதை நான் தைரியமா பேசுவேன். திமுக தான் காரணம். அது சின்ன பிள்ளை கூட தெரியும். ஐபேக்கே என்கிட்ட சொல்லி இருக்குது.
ஏங்க நாங்க கூட்டணியில் வந்த பிறகு சட்டமன்றத்தில் வெற்றியா? விசிகா மட்டும்தான் காரணமா? ஏன்னா விசிகாவே முழுமையான முக்கிய காரணம். அதுக்கு விசிகா மட்டும்தான் காரணம் சொல்றேன். நான் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை, நான் ஒன்றும் லூசு பையன் இல்லை. முழுமையான அது வெற்றி பெற்றதற்கு காரணத்தில் மெயின் பங்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுதான் மெயின் பாடி. அதுக்கு அடுத்தபடியாக இருக்குது எதிராக விடுதலை சிறுத்தைகள் தான். அப்புறம் தான் காங்கிரஸ், அப்புறம் தான் மற்ற கட்சி. அது அவங்களுக்கே தெரியும். நீ வேணா அவங்க தோழமை கட்சி தப்பா எடுக்க மாட்டாங்க. இல்லன்னா நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா? 2 MP 4 MLA ஜெயிச்சிருப்பீங்களா? எப்படி குரல்ல இல்லன்னா உங்களுக்கு வந்து 2 MP 4 MLA கிடைச்சிருக்குமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் நின்று 2 தொகுதி ஜெயிச்சோம், 2 MLA ஆனா. ஜெயிச்சது ஒண்ணு ரவிக்குமார். இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் அப்பயே ஜெயிச்சோம்னா இப்ப ஜெயிக்க மாட்டோமா? நான் ஓப்பனாக சொல்றேன் பிரதர். அரசியலாக நாங்கள் யார்கிட்டையும் மோதுவோம், யார்கிட்டையும் பேசுவோம். யாரையும் கேவலப்படுத்துறதோ அசிங்கப்படுத்துறதோ விடுதலை சிறுத்தையோட இளைஞரணிக்கு இல்லை. நான் மீண்டும் சொல்றேங்க, விடுதலை சிறுத்தை இல்லாமல் தமிழகத்தில் யாரும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. விசிகா இருந்தாதான் அந்த கூட்டணி ஜெயிக்கும். அது எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகள் தேவை. ஏனென்றால் நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு ஊர்லையும் கிராமங்களிலும் ஜனநாயக சக்தியில வென்றெடுத்திருக்கோம். வெறும் தலித் அமைப்புகள் மட்டுமல்ல, பொதுவானவங்க, படிச்சவங்க, அறிஞர்கள் அவங்க பார்க்குறாங்க. இவர் வந்து பாடுறா, கல்யாணம் கூட பண்ணாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவுக்கு பாடுபடுறாரு, எவ்வளவுக்கு ஒரு உண்மையாக இருக்கிறாரு, நேர்மையாக இருக்கிறாரு. ஏன் அவர் நாளைக்கு முதல்வராகக்கூடாது? டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு எழுத்தாற்றல், பேச்சாற்றல், எல்லா ஆற்றலும் இல்லை ஒரு தலைவன். பேசுறது கூட ஒரு பண்பு நலன் சார்ந்து. ஆதவர்ஜுன் துணை முதலமைச்சர், நீங்க முதலமைச்சர்ட்டீங்க. எப்படி ஆதவர்ஜுன் வந்து துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது? ஆதவர்ஜுனுடைய இவரா? அதெல்லாம் திரும்ப வந்து முதலமைச்சர் கம்பெனி 2026 விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பித்த பொழுதே எங்கள் தலைவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது. முத கொடி எங்க ஊர் மதுரை மண்ணு மேற்க புதூர்ல ஏத்தும் பொழுது என்னமா சொன்னோம்? இன்று நமது இயக்க கொடி, நாளை நமது நாட்டின் தேசிய கொடின்னா. அப்ப என்ன? அது முதல்வர் பிரதமருக்கெல்லாம் மேல இருக்கிற ஒரு பொறுப்பு. உங்களுக்கு புரியுதா? என்ன கொடியவே ஜனாதிபதி இல்லைங்க, சித்தாந்தத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னா எந்த வேறுபாடும் இல்லாமல், வர்க்க ரீதியான வேறுபாடு இல்லாமல், பெண் அடிமைத்தனம் இல்லாமல் ஒரு நல்ல சமுதாயத்தை படைக்க வேண்டும். உருவான உருவாயிருக்காப்ப உருவாயிருக்கான்னு உங்களை கேட்கிறேன் பிரதர். சாதி ஒளிஞ்சிருக்குதா? தொழிலாளிகள் நல்லா இருக்கிறாங்களா? இல்லையே. எல்லா இடத்துலயும் வறுமை இருக்கு, பிரச்சனை இருக்கு. திரும்ப முதலமைச்சர் ஆகணும். அது வந்து விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரனுடைய கோட்பாடு. உங்க சேனல்ல சொல்லிருக்கேங்க, உங்க சேனல்ல நான் சொல்லிருக்கேன். அது 26 இல்ல 28 இல்ல 30 இல்ல 36 இல்ல திடீர்னு கூட தேர்தல் வரணும், அதை விடுங்க மேட்ரு. ஆனால் விடுதலை சிறுத்தை இளைஞருடைய கொள்கை என்னவென்றால், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அந்த கொடியேற்ற நாள் எந்த நாள்? அந்த நாளுக்கு யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, இப்ப நீங்க உழைத்தாலும் சரி, இல்ல கேமராமேன் உழைத்தாலும் சரி, இல்ல பொதுமக்கள் யார் உழைத்தாலும் அவங்களாம் எங்கள் சக்திங்க. 2026 ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற முழக்கத்துக்கு திமுக செவிசாய்க்கல்னா விசிகாவோட நிலைமை என்ன? விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கோட்பாட்டை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் உறுதியாக ஏற்பார். இன்று கூட அரியலூரில் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு எங்கள் தலைவரை அன்பாக அழைத்து அருகையில் உட்கார்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. அருகாமையில உட்கார வைப்பாங்க சார், ஆனா ஆட்சியில பங்கு தர மாட்டாங்க சார். கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. சரி, அப்படி கொடுக்காட்டி அதிமுக விஜயா கொடுக்க மாட்டார்கள் என்று நீங்க நெகட்டிவ் ஏன் நீ திங்க் பண்றீங்க? ரெண்டுமே இருக்குல்ல சார், ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்குல்ல. கொடுக்காட்டி ஆல்டர்னேட்டிவ் சிறுத்தைகள் இளைஞரணி எப்பொழுது பாசிட்டிவ் அப்ரோச். அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சில் எங்களுக்கு நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் நல்ல சீட்டு கொடுப்பாங்க. சீட்டு கொடுத்த பிறகு எங்களுக்கு அமைச்சர் பதவி எங்களுடைய கொடுக்காட்டி அங்கே தான் இருப்போம்னு சொல்லுங்க. கொடுக்காட்டி அங்கே தான் இருப்போம்னு சொல்லுங்க. கொடுப்பார்கள். ஏன் கொடுக்காம இருப்பீங்களா? கொடுக்காட்டி இருப்பீங்களா? அந்த மேட்டருக்கே நீங்க போகவே தேவையில்லை. நிச்சயமாக கொடுப்பார்கள். கொடுக்க மாட்டார் நீங்க சொல்லக்கூடாது. அது திமுக கேட்கறது. கொடுக்காட்டி என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு மேட்டரை வந்து நீங்க வந்து திமுக ஒரு ஆளை கூட்டியாந்து உட்கார வச்சு பேசுங்க. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இது வந்து குழப்பத்தை விளைவிப்பதற்காக நான் பேசவில்லை, உண்மையை பேசுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் ராஜா வந்து என்ன சொன்னாரு? சொன்னாரா? ராஜா அவர்களுக்கு நான் அதே நேரத்தில் உங்க தொலைக்காட்சியில் நான் பேசியிருக்கிறேன், நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது மேலாவளவு சென்னகரம்பட்டி அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இந்த சங்கத்தமிழ மேலூர், அங்கே வந்து இறந்து போன போராளி முருகேசன் யாருன்னா திமுகவை சார்ந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், விடுதலை சிறுத்தை இல்லை, தலித்து தான். நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அங்கே வந்து ஒரு முறையாவது அண்ணன் வந்து ஒரு தலித்து தான், தலித்தாக இருந்தால் நீ வெற்றி பெற்றிருக்காரு. அங்கே வந்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறாரா? அதுக்கு முன்னாடி முருகேசன் வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியை நேரடியாக சந்தித்து மதுரையில் அவருக்கு சிறப்பு செய்தார். சால்வே போட்டார். போட்டா காட்டட்டுமா நான்? அப்போ செத்தவன் உன் கட்சிக்காரன், நீங்கள் போனீங்களா இங்கே? நான் கேட்குற கேள்வி கரெக்டாக தப்பா? நியாயமான கேள்வி கேட்க முடியாது. சில வாயடிச்சு கிடப்பாங்க. விடுதலை சிறுத்தை இளைஞர்கள்லாம் வாயடிச்சு கிடக்காது.
உண்மையை எங்கேயுமா உறக்க பேசுவோம். ஆர் ஆசா அதுக்கு பதில் சொல்லுவார், நம்ம எதிர்பார்ப்போம். ரைட்டா? ஆர் ஆசா கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? பொறுங்க, நான் வர்றதுக்குள்ள நீ முடிக்க எடுங்க என்னைய. இப்ப நான் வந்து அப்ப நீ பேசி நான் அமைதியா இருக்கிறேன். அப்ப அவங்க கட்சிக்கு அவங்க தலைவர் இருக்கிற எங்க தலைவர் எழுச்சி தமிழர், உங்களுக்கு வந்து தளபதி ஸ்டாலின், உங்களுக்கு ஒரு கொடி இருக்கு உங்க கட்சிக்கு, எங்க கட்சிக்கு ஒரு கொடி இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. நம்ம வந்து இப்ப வந்து அரசியல்ல கொள்கை சார்ந்து எதிராளிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இணைந்து செயல்படுகிறோம். ரைட்டு தானே? அப்போ எங்களுக்கு நீங்கள் வகுப்பு எடுக்கக்கூடாது, எங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடாது, யாரை வைக்கிறது யாரை வைக்கக்கூடாதுன்னு. அப்போ இப்போ வந்து நாங்கள் கூட்டத்தில் ஒருவேளை நாங்கள் வரும்பொழுது இந்த முழக்கத்தை வைப்போம். அப்போ அந்த முழக்கத்தை வந்து அவர் தளபதி ஸ்டாலின் நிறைவேற்றுவார். இவர்கிட்ட போய் நாங்கள் கேட்க போகிறதில்ல. புரியுதா புரியலையா? இவர்கிட்ட இதைத்தான் கேட்போம், வந்து வீர வணக்கம் செலுத்துங்கன்னு. அவர் கொடுக்க போறாருங்க, நீ ஏன் அந்த இது பண்றீங்க? கொடுக்க போறாரான்னு தெரியல. ஆனா விஜய் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. அப்ப திரும்ப வந்து என்ன பண்ணுவாரு? அங்க கொடுக்காட்டி நம்ம அடுத்த ஆப்ஷன் இங்க பாப்போம் விஜய். இப்போ நம்ம வந்து பிரதர் விஜய் வந்து இப்போ அரசியல் அன்பு இலவன் சொன்னது யார்? அன்பு இலவல். நான் பேசுவேன் அன்பு இலவல் தலைவர் சொன்னாரு. ஆமாங்க, அன்பு இலவல், எழுச்சி தமிழோட அன்பு இலவல் விஜய் அரசியலுக்கு வர்றாரு. இப்போ அரசியலுக்கு வந்ததுமே அவர் நல்லதே பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல மரியாதை இருக்குது அவருக்கு. யார் பார்த்தாலும் குடும்பத்தில் பெண்கள்லாம் வந்து சூப்பர்னு சொல்கிறாங்க, பாராட்டுக்கள் தான். ஆனால் தேர்தல்ன்றது அப்படி இல்லை. தேர்தல் களம்ன்றது பெரிய யுத்த களம்ங்க. அவர் தெரிஞ்சு தானே வந்திருக்காரு. அப்போ தெரிஞ்சு வர்றாருன்னா நிரூபிக்கட்டுமே. விசிகா போகுதா இல்லையா? அதான் நிரூபிக்கட்டுமே. கூட்டணி உருவாக்குனது நாங்க. அவர் எங்கிட்ட வர்றாரான்னு கேளுங்க. கேள்வி கேட்கற கூட நீ எப்படி கேட்கணும்னா அவரு மேல வருகிறாரா அப்படின்னு கேட்கணும். அரசியல் நீக்கி வந்திருக்காரு. இப்ப ஒரு திரைப்படம் நாளைக்கு வர்றது, நானே போய் நடிக்கிறேன், தலைவர் இருக்கு, நானே போய் நடிக்கிறேன். நான் போய் ஒரே ஒரு படத்தை நடிச்சு முடிச்சுட்டு வாப்பா நான் தான்ப்பா பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் ஆட்சி அமைப்பு பண்றாரு. எப்படி விசிக்கான தனிச்சு நிக்கவே இல்லையா? ஒரு தடவை கூட தனிச்சு நின்று ப்ரூவ் பண்ணவே இல்லையா? விஜய் தனியா ஆட்சி அமைப்பு பண்றாருல. அதாவது அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சாதிய பிரச்சனை அவருக்கு இல்லை. ஆனால் எழுச்சி தமிழ் என்ற ஒரு மாபெரும் அறிஞனுக்கு பொதுத்தளத்துக்கு வரும் பொழுது இவர் யார், இவர் பின்புலம் என்னன்றன்னா அந்த கட்டமைப்பு இருக்குது. என்னைக்கு சேரியும் ஊரும் ஒன்றாகுதோ அன்னைக்கு வந்து கேளுங்க, அன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே பிரதமராக அனைத்து வல்லமையும் அனைத்து திறமையும் எங்கள் தலைவருக்கு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டிசர்வ் தன் டிசைர்ன்பாங்க. அது மாதிரி எங்கள் தலைவருக்கான அனைத்து கெப்பாசிட்டி இருக்குது. விஜய் வர்றாரு. விஜய் வர்றப்ப ஃபர்ஸ்ட் வரவேற்கிறீங்க, மாநாடு முடிஞ்ச உடனே விமர்சிக்கிறீங்க. சரி ஓகே, விமர்சிச்சாரு, திமுக தான் திரும்ப தொடர்றாருன்னு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. திரும்ப வந்து உடனே ஒரு அறிக்கை விடுறீங்க, உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம், விஜயோட புத்தக வெளியில பங்கேற்கிறேன். ஏன் புத்தக வெளியில பங்கேற்க கூடாது? அவர் நான் சவுத் ஏன் பங்கேற்கணும்? அவர் ஏற்படுத்துன்றாங்க. அவர் பாகிஸ்தானியா? குழப்பத்தை ஏற்படுத்துன்றாங்க. அவர் பாகிஸ்தானியா? உங்கள்கிட்ட கேட்கிறேன். சரி, அவர் எந்த ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தானே, தமிழ் தானே, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருல, அவர் சாதி வெறியன் இல்ல. அண்ணாமலை வந்தா, அண்ணாமலை வந்து மத வெறியன் இல்ல. எடப்பாடி வந்தா, எடப்பாடி வந்தா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தா வரட்டும். அதே புத்தக எடப்பாடி வந்தாலும் வரல. நான் ஒரு சொல்லிட்டு நான் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அன்பு மகன் தளபதி ஸ்டாலினே கூப்பிடுறேன், வாங்க நீங்களும் வாங்க. ஏன் எந்த விழா? புரட்சி அம்பேத்கரோட நினைவு நாள், அதே நேரத்தில் மசூதி இடிக்கப்பட்ட நாள். அந்த நாளில் வாங்க, ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும், பிஜேபி அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணமுள்ள எல்லாரும் வாங்களே, கூப்பிடுறோமே, நாங்களே கூப்பிடுறோமே. திமுக வீட்டுல இருந்து திரும்ப வெளியேற போறாருன்னு சொன்னோன்னே அவசர அவசரமா வந்து திரும்ப பேட்டி கொடுக்குறாரு. இல்ல அது வந்து மாநாட்டுக்கு முன்னாடியே அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா இப்ப இருக்க சூழல்ல நான் போகணுமா வேணாமான்னு யோசிச்சு முடிவு பண்றேன் அப்படின்றாரு. திரும்ப உடனே ஒரு அறிக்கை, உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம், நாங்கள் வந்து திமுக வீட்டுல தான் தொடர்கிறோம் அப்படின்னு. ஏன் அப்படி? உங்களுக்கு பதட்டம், எங்களுக்கு எந்த பதட்டம் இல்லை. இந்த திமுக பதட்டமா? இந்த மணித்துளியிலிருந்து கூட இப்ப இருந்து கூட எங்க தலைவர் சொன்ன கருத்தை நான் அப்படியே சொல்ல விரும்புறேன். 2026 நாம் திமுக கூட்டணியில் தான் இருப்போம், 2030 பாராளுமன்ற தேர்தல் நம்ம கூட்டணியில் தான் இருப்போம் சொன்னார்ல. அப்ப என்னது காரணம்? என்ன சொல்றோம்னா, இப்ப எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிச்சயமாக திமுக நடத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அந்த அதிகார பயிர்வுக்கு வருவதற்கு காலம் இருக்கிறது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நாங்கள் அந்த கருத்தை சொல்றோம். இப்போ நாங்கள் ஓப்பனாக பேசுகிறோம்லங்க. விஜயோட பங்கேற்கிறீங்க, எப்படி பங்கேற்கிறதுல வந்து பங்கேற்போம், பங்கேற்காம கூட இருப்போம், அது வேற பிரச்சனை. டிசம்பர் 6 அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல விஜயும் திரும்பவும் ஒரே மேடையில் பங்கேற்கிறாங்க, அப்படித்தானே? என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தையோட இளைஞரணியின் சார்பாக பங்கேற்பதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா புரட்சி அம்பேத்கரே ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸுடைய அந்த அவையில் வந்து அமைச்சராகும் பொழுது விஜயோட பங்கேற்கலாம்ன்றதான் கேள்வி. தாங்க சொல்ல வர்றேங்க. எங்கள் தலைவர் அப்பயே அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாருங்க, எங்கே போனால் நம்ம ஜனநாயக கருத்துக்களை அங்கே வந்து மக்களுக்கு பரப்பணும், ஆனால் எங்கேயும் போகிறதுக்கு பயப்படக்கூடாது, வட்டமேச மாநாட்டு கூட வரக்கூடாதுன்னு தடுத்தார். யார்? மகாத்மா காந்தியை. அப்பயே போய் எங்கள் தலைவர் கலந்துக்கிட்டாரு. எந்த தலைவர்? புரட்சி அம்பேத்கர். தலைவருக்கெல்லாம் தலைவர். அப்போ அப்படி இருக்கும்போது அவருடைய சிஷ்ய பிள்ளைவே எங்கள் தலைவர். எங்கள் தலைவர்
இதில் போய் கலந்துக்கல என்ன இருக்குது? அம்பேத்கருடைய நினைவு நாள், அது யார் விகடன் நடத்துது, நடக்கிறதுல புக்கத்தை வாங்கி அந்த தம்பி கொடுக்க போறாரு. சரி, இன்னொரு பதிப்பகம் வந்து இன்னொரு விழா நடத்துது, அதுல வந்து ஸ்டாலின் பங்கிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் வந்து புத்தகத்தை பெற்றிருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வாங்கிடட்டும். கூட்டணி மாறிடுச்சுன்னா அப்படியே இங்க பாருங்க, எங்களுக்கு வந்து எந்த பயமும் இல்லை, யாரை பார்த்து பயப்படுறது இல்லை. உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. கரெக்டா? அப்படி யாரும் பயப்பட வேணாம். இதுக்குன்னு அம்பேத்கர் தான் கொண்டு வரும். நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் நாங்களும் அடிமை இல்லை. அம்பேத்கர் சொன்னதுங்க. அவர் எல்லாமே பண்ணிட்டு உள்நோக்கம் கற்பிக்க வேணாம், உள்நோக்கம் கற்பிக்க வேணாம், நாங்க வந்து ஸ்டெடியா இருக்கோம்னா இது எப்படி சார் கரெக்டா இருக்குமா கூட்டணிக்கு? தெளிவா இருக்கிறோங்க. எங்களை மாதிரி இவ்வளவுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நம்பக தகுந்த ஒரு கூட்டணி யாருமே இருக்க முடியாது. தொடர்ந்து இருக்கிறான். எப்ப இருந்து? ஒரு சின்ன திமுகவை சீண்டி பார்ப்பது விசிகா, திமுகவில் கலவரத்தை ஏற்படுத்துவது விசிகா, திமுகவில் தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்துவது விசிகான்றாங்க. எங்களுக்கு வேற வேலையே இல்லை பாருங்க. எங்கள் கொடியை ஏற்ற விடாமல் இருக்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி வேங்க வெயிலில் வந்து பிரச்சனை இருக்குது, அது யாருன்னு தெரியல, அந்த டென்ஷன் நாங்கள் இருக்கிறோம். இந்த பக்கத்து வந்து முன்னே மேல்பாதி உள்ளே இன்னும் போக முடியாமல் இழுத்து மூடி இருக்குது. அது என்ன துறை? அறநிலைத்துறை. இது மாதிரி பல பிரச்சனை. இப்போ உங்களுக்கு சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். இன்னமும் வந்து ஜெயிச்ச பிறகு ஒரு பழங்குடி பெண்மகள் சேரில் உட்கார முடியலை, தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. படித்தா வாயில் வெட்டுறாங்க அந்த பக்கத்து. இதெல்லாம் எங்களுக்கு போராடி கொண்டு இருக்கிறோம். ரைட்டா? இதை விட்டு அங்கே குழப்பணும் இங்கே குழப்பணும் எங்கள் வேலை இல்லை. எங்கள் மக்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கான பிரச்சனை, அது தீர்வை நோக்கி தான் விடுதலை செய்தி போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு அங்கே குழப்பத்தை உருவாக்கணும், இங்கே குழப்பத்தை உருவாக்கணும்னு எங்களுக்கு தேவையில்லை, டைம் இல்லைங்க. எங்கள் தலைவர் இந்த நேரத்தில் அரியலூர் இருந்தார், நேற்று எங்கே இருந்தார்? மகாராஷ்டிரா இருந்தார், அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? டெல்லியில் இருந்தார். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஊரில் இருந்துக்கிட்டு இருக்கிறார், இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். மகாராஷ்டிராவில் பெரிய வரவேற்பு, பயங்கர வரவேற்புங்க எலெக்ஷனுக்கு. எங்காலும் 6 பேர் நிற்கிறாங்க எலெக்ஷனில். தெரியுமா தெரியாது அந்த விஷயம்? ஒன்றும் நீங்கள் பேச மாட்டீங்க. இந்தியா கூட்டணியில் ஒன்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இந்தியா கூட்டணியில் எது குழப்பத்தை உருவாக்குது? அதெல்லாம் ஒரு குழப்பமும் இல்லை. சரி, எடப்பாடியும் பேசிட்டு இருக்காரு, விஜய்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு, ஆதாரத்தோட நிரூபிக்க நான் தயார் அப்படின்றாங்க. எப்படி? எடப்பாடிட்டையும் விஜய்கிட்டையும் திருமாவளவன் பேசிட்டு இருக்காரு, பேரம் பேசிட்டு இருக்காரு, ஆதாரத்தோட நிரூபிக்க தயார் அப்படின்னு. யாரு யாரு சொல்லுங்க? உங்க நண்பர் யாருங்க? நேற்று நமக்கு பேட்டி கொடுத்தோரனே வச்சுக்கோங்களேன். ஓ, அந்த பிரதர், அப்படி ஒரு தேவை எங்களுக்கு இல்லை பிரதர். பேசியிருக்கலாம், நட்பு ராஜியாக பேசியிருக்கலாம். எப்படிங்க, உடம்பு நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அன்பு தம்பி விஜய் அவர்களே, என்ன படம் ஏன் நடிக்கலை, அடுத்து என்ன படத்தை நடிக்கிறீங்க கூட பேசியிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. எடப்பாடி கூட எங்கள் தலைவர்கிட்ட கேட்டிருக்கலாம், என்னங்க இப்படி ஊர் கூட சுற்றி இருக்கீங்களா, வேறு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கூட பேசலாம். தவிர அது நட்பு. அதில் வந்து நாங்கள் வந்து ஐயோ நாங்கள் பேசலை அப்படின்னு போய் சொல்ல மாட்டோம். புரியுதா? யார்கிட்டையும் பேசுவோம், யார்கிட்டையும் பொறுங்க பிரதர், யார்கிட்டையும் பேசுவோம். அது எடப்பாடின்னு இல்லை, மோடியே ஃபோன் பண்ணாலும் பேசுவோம், அமித்ஷாட்ட கூட பேசுவோம். அது வேறு. அது வந்து தேர்தலுக்காக பேசுறீங்க அப்படிலாம் ஒரு இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி வந்து இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் தீர்க்கணும்டா சாமிகளா, இவ்வளோ பிரச்சனை சொன்னதில்லை, வேங்க வேலைன்னு சொல்லிட்டு வந்து பூரா இந்தியா பூரா இருக்குது. இதுக்கு அப்போ என்ன பிரச்சனை? அதுக்கு அம்பேத்கர் அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் ஆட்சி அதிகாரம், அரசியல் அதிகாரம். அப்போ அதை நம்ம தலைவரை முதல்வராக பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இப்போ உடனே ஆக முடியாது, எங்களுக்கு அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. ஊர்லேயே ஒன்றா வாழ முடியல. இங்கே பாருங்க, இன்னும் மேலாவளவில் நேற்று பாருங்கள் நியூஸில், இன்னும் சுடுகாடு இல்லை பிரதர், சுடுகாடு இல்லை. இது திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். அந்த சுடுகாடுக்காக நானே போய் போராடினேன். நானே கலெக்டர் பார்த்தேன், ஒரு அம்மா உட்காந்துருக்குது, அந்த அம்மாவை நேராக போய் பார்த்தேன். செஞ்சுடுறேன்றா இஞ்சி செஞ்சு தொலைய மாட்டாங்க. அதுக்கு முடிவெடுத்து செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் நீ சொல்கிற அந்த தம்பிலாம் அதை பேசி விட்டு நல்லா இருக்கு. அவ்வளவுக்கு சிக்கல் இருக்குது. ஒரு மனிதனுக்கு வாழத்தே முடியல, சுடுகாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தால் எவ்வளவு சிக்கல். அப்போ இந்த பிரச்சனை தீர்க்கணும்னா நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும். அப்போ வர்ற 2026 ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நம்ம திமுகலே கேட்போம் அப்படின்னு விடுதலை சிறுத்தை இளைஞரணி முடிவு பண்ணியிருக்கிறான். நாங்க போய் எங்க தலைவர்கிட்ட முதல்ல கோரிக்கையை வைப்போம். அப்ப எங்க தலைவர் அங்க கேட்பாரு. இப்ப நீங்க தொலைக்காட்சி மூலமாவே நேரடியாக வச்சாச்சு. நீங்க கோரிக்கை வைக்கிறது வேற. திருமாவளவன் வந்து உரிய காலத்துல உரிய நேரத்துல அது பார்ப்போம், இப்போதைக்கு அதை பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றார். அப்படி இருக்கப்ப ஆதவர்ஜுன் திரும்ப பேச வேண்டிய அவசியம் என்ன? இன்னொன்று, விஜய் மாநாடு முடிஞ்ச உடனே அவர் ஆதரிச்சு ட்வீட் போடுறது ஆதவர்ஜுனா, நீங்க உங்களை போன்றவர். அப்புறம் வந்து திமுக நெருக்கடி வந்தோன்னா அப்படி பின்வாங்கல், அப்புறம் திரும்ப இல்லை நாங்க போறோம் புக் ரிலீஸ்க்கு போறோம், உள்நோக்கம் கற்பிக்க வேணான்றது. என்னதான் நடக்குது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு போறதுல எந்த தவறும் இல்லை, அது சாதாரண ஒரு நிகழ்வு. அதெல்லாம் பிறகு வரலாறு எடுத்தோம்னா வம்பா போயிடும். இல்லை அதுக்கு வரலாறு சொல்லட்டுமா? இப்போ நீ யார் வருத்தப்படுவான்னு? திமுக வருத்தப்படுன்றீங்க. இப்போ திமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாம்பு வெளியிட்டுச்சு. ஸ்டாம்பு டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஸ்டாம்பு வெளியிடுச்சு. வந்து வெளியிட்டது யாரு? நாணயமா? மன்னிக்கணும், நாணயத்தை வந்து நூற்றாண்டுக்கு நாணயம் ராஜ்நாத் சிங். யார் தெரியுமில்ல? ஒரு காலத்தில் வந்து திமுகவை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர், RSS பின்புலம் உள்ளவர். அவர் வந்து நடத்தும். நாங்கள் எதுவும் சொன்னோமா? அப்ப கூட மெரினா கவர் போனாரு, எங்க தலைவர் கூப்பிடணும், நாங்கள் எதுவும் சொன்னோமா? ஒன்று. இன்னொரு விஷயம், நம்ம இவர் இருக்காரு, நம்ம RN ரவி இருக்கிறார்ல,
அவர் காப்பி கொடுக்குற எல்லாம் டீ பார்ட்டி வைக்கிறேன் வாங்கினாங்க, அவங்கெல்லாம் போனாங்க, நாங்கள் போகல. நாங்கள் போகலை. அப்போ நாங்கள் அதை வாயை திறந்து பேசினோமா? ஜனநாயகத்தில் அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு இந்த சுய மரியாதை இருக்குது. அதில் தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு விரும்புன்னு நீங்கள் செய்யுங்க, எங்களுக்கு விரும்ப நாங்கள் செய்கிறோம். அதான் நான் ஆரம்பிச்சு சொன்னேன், உங்களுக்கு வேறு கொள்கை, எங்களுக்கு வேறு கொள்கை, அதில் மாற்று கருத்தில் சமூக நீதின்ற அந்த ஒரு புள்ளியில தான் நம்ம வந்து இணைகிறோம். அப்போ எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. இங்கே அங்கே போகாதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. எங்கள் தலைவர் எதை நினைக்கிறாரோ மக்களுக்காக அங்கே போவார். அதுக்காக கூட்டணி நினைக்க வேணாம். கூட்டணி இங்கே தான் இருக்கிறோம். புத்த வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு போவோம். திரும்ப நினைக்கிறத திரும்பவால பேச முடியாதனால ஆதரவு வச்சு பேச சொல்கிறாரா எங்கள் தலைவர்? அப்பெல்லாம் வந்து இந்த நான் இப்போ இவ்வளோ பேச்சு பேசுகிறேன்ல, இது நாள் வரைக்கும் சங்கத்தமிழில் இதை பேசுங்க, இதை பேசக்கூடாதுங்கன்னு எனக்குன்னு இல்லை, அண்ணன் ரவிக்குமாராக இருக்கட்டும், இல்லை அன்பு தம்பி வன்னியரசாக இருக்கட்டும், இல்லை அன்பு தம்பி அவர்னா அர்ஜுனா இருக்கட்டும், யார்கிட்டையுமே எங்கள் தலைவர் சொல்லவே மாட்டாங்க. இதை பேசுங்க, அதுதான் ஜனநாயகம். அதனாலதான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஜனநாயக மாநாடு நடத்துறது ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள், இந்தியாவிலேயே வெல்லும் ஜனநாயக மாநாடுன்னு. அந்த ஜனநாயகம் கட்சியில் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? ஆனால் தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா நாங்கள் எல்லாம் ஆப்பாயிருவோம். உங்களுக்கு கவலைப்படவே தேவையில்ல. தலைவர் ஒரு முடிவு எடுத்து இதாண்டா அப்படின்ட்டாருன்னா எல்லாம் ஆப்பாயிருவோம். அந்த ஜனநாயகம் உள்ள கட்சியில கீழ்பக்கத்துல ஏதோ மீட்டிங் நடந்துச்சா, எல்லாருமே ஆதரவுக்கு எதிராக கும்பரலை வெளிப்படுத்தினாங்களாம். எங்களுக்கு எதிராகவே வந்து வீடியோஸ் போட்டோஸ் அவதூறுகள்னு வந்து பரப்புறாங்க, அது ஆதரவு தான் பரப்புறாரு, அவருக்கு வந்து அதீத முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எங்களை வந்து ஓரம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்குள்ளேயே எல்லாரும் வருத்தப்பட்டதா செய்தி. கற்பனைவாதத்தெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீங்களா ஒரு கற்பனை அடிச்சு விட்டு திருமணம் வந்துருக்கு சார் நேற்று. அது தினமலர்னு நீங்கள் அன்பாக அழைப்பீங்க, அதுக்கு நாங்களே ஒரு பேர் வச்சுருக்கிறோம் தினமலம்னு. அந்த பத்திரிக்கையை எரிச்சு என் மேலே வழக்கு இருக்குது மதுரையில், ரைட்டா? அதனால் அது பத்திரிக்கை சொல்கிற கருத்தெல்லாம் நீங்கள் வந்து என்கிட்ட கேள்வியாக கேட்பது அவ்வளவு சரியாக இல்லை என்று நான் நம்புகிறேன். சரி, அது தினமலர்லையும் போட்டிருந்தாங்க, பொதுவாகவும் சொல்கிறாங்க, ஒரு வேளை வந்து திமுக கூடலேருந்து விசிக வெளியேறினால வந்து விசிகாவை திமுக உடைச்சிரும் அப்படின்ற செய்திகள் திரும்ப வந்துட்டு இருக்கு. அது உங்கள் கட்சியிலையுமே நிறைய பேர் வந்து திமுக அனுதாபிகளாக இருக்காங்க, திருமாவை விட ஸ்டாலின் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பிரதர், நீங்கள் வந்து ஏதோ ஒரு நோக்கத்தில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். இல்லை இருக்கத்தானே யதார்த்தமாக சொல்கிறேன். இல்லை அப்படிலாம் விடுதலை சிறுத்தைன்ற கட்சி எழுச்சி தமிழ்ன்ற அந்த ஒரு ஐக்கான் மூலமாக தான் வருது. நாங்கள் அவரை வந்து சாதாரணமாக பார்க்கல, அவரை ஒரு அமைப்பாக தான் பார்க்குறோம். ரெண்டாவது வந்து அம்பேத்கருடைய கருத்துக்களையும் அதே நேரத்தில் தந்தை பெரியாருடைய கருத்துக்களையும் மார்க்ஸ் கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு புத்தன் வடிவமாக தான் விடுதலை சிறுத்தை ஒவ்வொருத்தரும் பார்க்குறான். எந்த கட்சியும் இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால் விடுதலை சிறுத்தை தொண்டனுக்கும் தலைவனுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. இவர் போகாத ஊர் இல்லை, இது வரைக்கும் யாரும் அப்படி தலைவர் இல்லைங்க. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி இல்லைங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. எந்த ஊருக்கு வந்து இருந்தாலும் அந்த ஊருக்கு போயிருப்பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் போயிருக்கிறாருங்க. நல்ல விஷயம். அவ்வளவுக்கு மக்கள்கிட்ட நேரடியாக தொடர்பு இருக்கிறவருக்கு மக்கள் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வேளை உடைக்கிறாங்க எவனோ ஒருத்தன் நாயிக, ரைட்டா? அது உடைச்சாலும் அவன் மட்டும்தான் உடஞ்சி போவானே தவிர ஒரு ரூபாயே போக மாட்டேன். இது வந்து யதார்த்தம் மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. உடைச்சாலும் எவனும் போகவும் மாட்டாங்க. சூழல் இருக்கு அப்படிலாம் திமுக அப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்றேன், நீங்கள் ஒரு கற்பனையாக ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் நிஜமாக பயிர் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? கற்பனைவாதத்துக்கு பேசக்கூடாதுன்றது எங்கள் கொள்கை. இருந்தாலும் கூட இப்படி ஒரு கற்பனையை தொடர்ந்து வளர்க்கக்கூடாதுன்றதுக்காக நான் சேலஞ்சே விடுறேன் பிரதர். நான் சும்மா அதெல்லாம் இல்லை, விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி சேலஞ்சு விடுது. அது எவன் செய்கிறான்னா அவனை முடிஞ்சால் செய்ய சொல்லுங்க, ரைட்டா? தைரியம் இருந்தால் தில்லு இருந்தால். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுங்க, இன்னமும் எதுக்கு சொல்ல பிரதர், நடமாட முடியாது பிரதர். நடமாடல உயிர் முக்கியமா இல்லையா? நான் மிரட்டலை. யாருக்கு சொல்கிறீங்க? நீங்கள் வந்து சொல்கிறீங்கள உடைச்சா சில பேர் போயிடுவாங்க, சில பேர் வந்துடுவாங்கன்ற மாதிரி டைலாக் சொல்கிறீங்களா? அவனுக்கு தெரியும்ல, சொல்கிறவங்க போகிறவங்க 2 பேருக்குமே முடியாது பிரதர். அதனால் வந்து தேவையில்லாத வம்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டாம். ஏன்னா நான் யதார்த்தமான வாதி, நான் யதார்த்தம் சொன்னேன் கூட பிரதர். ஓப்பன் பிரதர், நான் வந்து ஒரு யதார்த்தத்தை பேசும்போது நாங்கள் ரொம்ப ஜானகப்படுத்தப்பட்டிருக்கிறவங்க. இப்போ இந்த சூர்யான்ற ஒரு தம்பி பேசினார், நான் ஓப்பனாக சொல்லட்டுமே, சில பேர் தம்பி மாதிரில என்னை கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், தம்பிகளா இது நம்ம அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறோம், நம்மளாலே ஒரு வன்முறை கட்சின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்குது. அந்த தம்பி பேசினார்ல, நானும் அதே இதில் வந்து தொலைக்காட்சியில் பேசுகிறேன். அதில் அவர் திருந்திடுவார், நல்ல தம்பி தான். அதுதான் ஜனநாயகம். அவரை போய் நம்ம அரசியல் படுத்தணும், அவன் எங்கே இருக்கிறான் போய் பார்க்கணும், சந்திக்கணும், தேவையில்லாத வேலை. அவையில வந்து தப்பாக சொல்ல, அரசியல் படுத்த விரும்புகிறாங்க, அவரை போய் நேராக சந்திச்சு அரசியல் படுத்த விரும்பும்னு. அதெல்லாம் வேணாம்னு நாங்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் வந்து மாதிரி ஜனநாயகவாதி உலகத்தில் இல்லைங்க. நீங்கள் அவர் பேட்டி எடுத்திருக்கீங்களா, இல்லை அவர் பேட்டியை பார்த்துருக்கீங்களா, நேராக சந்திச்சிருக்கீங்களா? அவரை மாதிரி ஒரு ஜனநாயகமாக ஒரு பயலை கூட அவனை வந்து சத்தம் பண்ண பார்த்தே இல்லைங்க. நான் அப்போ வந்து எப்போ இருந்து 90லேருந்து அவர் எனக்கு பழக்கமுங்க, 2000லேருந்து நெருங்கி பழக்கமுங்க, இப்போ நான் காரில் போகிறேன்னா அவர் வண்டியிலே தான் போவேன் வருவேன், புரியுதா? ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு தப்பே செஞ்சிருந்தாலும் கூட அவனை வந்து என்னப்பா அப்படி செய்கிற, மேக்சிமம் இதுதான் அவர் சொல்கிற சொல்லாடலை.
ஏங்க அப்படி வைய மாட்டேன், அவனை போட்டு சத்தம் போட வேண்டியது, நாங்களாம் அடிக்க கூட போயிருக்கோம் சில பேரை, தப்பு இல்லை. அப்போ சொல்லுவார், அவன் வந்து புரியாமல் தானேப்பா சரியா, அவன் புரிஞ்சா செய்வானா, அவனை புரிய வை, அப்போ நீ புரிய வைப்பதற்கான முயற்சி எடுக்கலை அப்படின்றக்காக இந்த அமைப்பாயத்தின புத்தகமே எழுதினாரு. இந்த உலகத்தில் பெரிய சிக்கலுக்கெல்லாம் காரணம் புரியாமை தான், லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரூட் ஆஃப் ஆல் ஈவில்ஸ்னு அந்த புக்கில் இருப்பார். அப்படி சொன்ன ஆள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற போது எவனாவது அப்படி இப்படி போவானா தலைவா, என்ன இது மேட்ரு பேசுகிறீங்க, கற்பனை எவன் என்னோட முடிச்சிருக்குது, யாருன்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு வந்து அப்படி யாரும் போக மாட்டாங்க, போக வைக்கிறதுக்காக எவனும் முயற்சி எடுக்க மாட்டாங்க. என்னை விட இப்போ நான் இவ்வளவு அன்பை காட்டுறல, என்னை விட நீங்கள் சொல்கிற அந்த எம்எல்ஏக்கள் உயிரின் மேலாக நேசிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி. 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, எஸ்எஸ் பாலாஜியாக இருக்கட்டும், இல்லை ஆனூர் ஷானவாஸாக இருக்கட்டும், இல்லை பனையூர் பாபுவாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், இல்லை எம்பி ரவிக்குமாராக இருக்கட்டும், இவர்கள்லாம் என்னை விட 100 மடங்கு அன்பில் மிகுந்தவர்கள். அப்போ நீங்கள் என்ன பேசியிருக்கிறீங்க? நன்றி சார், உங்களோட நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.